விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய பவர்ஃபுல்லான சீக்ரெட்டான ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்கிற சீக்ரெட்டான பவர்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பட் ஸ்டில் உங்களோட டைமுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு பவர்ஃபுல்லான கஸ்டமைசேஷனை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த powertoys அப்படின்ற ஒரு டூல் தான். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து இதை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த ஆப் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலில் ஒர்க் ஆகும். ரைட்டா? ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு நீங்கள் அப்டேட்ஸை செக் பண்ணிக்கலாம். தென் எப்போவுமே இந்த ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தென் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்வேஸ் ஆன் டாப். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்வேஸ் ஆன் டாப் இப்போ டிஃபால்ட்டாக இங்கே உள்ள எல்லாமே எனேபிளில் தான் இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது நீங்கள் என்னன்றதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட்கட்டை கூட நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது, நான் இதுவே இருக்கட்டும். இப்போ இது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கால்குலேட்டர் பின்னாடி போயிடும். ஸோ இந்த ஆப் முக்கியமாக யூஸ் ஆக போகிறது இங்கே தான். இந்த கால்குலேட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் கண்ட்ரோல் டீயை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு பின் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கால்குலேட்டர் விட்டு நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஆன் டாப்பில் தான் இருக்கும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, அது கால்குலேட்டருக்கு பின்னாடி தான் ஓப்பன் ஆகும். ஸோ கால்குலேட்டர் வச்சு நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ரு உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கால்குலேட்டருக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ அமுக்கினாலும் அது உங்களுக்கு பின் ஆயிரும். இது திருப்பி இது போகணும் அப்படின்னா விண்டோஸ் கண்ட்ரோல் டீ கொடுத்தீங்கன்னா இது போயிடும். இப்போ கால்குலேட்டரில் இருக்குது, அப்போ கால்குலேட்டர் செலக்ட் பண்ணி விண்டோஸ் கண்ட்ரோல் டீ கொடுத்தீங்கன்னா இதுவுமே போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி இது சில ஆப்ஸுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் இந்த எக்ஸ்க்ளூடட் ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த ஒரு ஆப்பை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அவேக். நம்ம ஜென்ரல் நம்ம பிசி ஆன்லேயே வச்சிருக்கணும், அதாவது இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் ஆன்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பவர் செட்டிங்ஸில் போய் மாற்ற வேண்டியிருக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம அங்கே போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் இதை கீப் ஸ்க்ரீன் ஆன் அப்படின்றத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் ஓடுற டாஸ்க் எதுவும் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர். இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு டூல் தான் இது. ஸோ பேசிக்காக நீங்கள் அதிகமாக எடிட் பண்ணுறால் இந்த கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களோட வேலை அதிகமாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் இல்லை கலர் கிரேடிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, பெயிண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கலர் வேண்டாம், ஆனால் எனக்கு என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ஒரு ஹேருடைய கலர் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இதோட ஷார்ட்கட் என்ன போட்டுருந்துச்சு மறந்துட்டேன் பார்த்தீங்களா, விண்டோஸ் ஷிஃப்ட் சியா. ஸோ ஓகே, விண்டோஸ் ஷிஃப்ட் சி அமுக்கினேன் அப்படின்னா என்னுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து ஒரு கலர் பிக்கர் மாதிரி ஆகும். நான் எந்த கலரில் வச்சாலும் அந்த கலர் என்ன அப்படின்றதே எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த கலரோட கோடுமே எனக்கு இங்கே கீழே காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கலர் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு டூல் ஓப்பன் ஆகும். இந்த கலரோடைய அந்த ஹெக்ஸ் வேல்யூ எனக்கு இங்கே கொடுத்துருக்கும். ஆர்ஜிபியில் இதோட வேல்யூ என்ன, ஹச்எஸ்எல்ல இதோட வேல்யூ என்ன அப்படின்றத எனக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சிடும். இப்போ நான் ஹெக்ஸ் வேல்யூவை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இங்கே இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இங்கே இந்த ஹெக்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு கலர் எக்ஸாக்டாக எனக்கு இங்கே செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் இங்கே நான் ஓகே கொடுத்து வேணுன்ற கலரை இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பெயிண்ட்டில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், பட் இது ஃபோட்டோஷாப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த ஹெக்ஸ் வேல்யூ நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த ஒரு எக்ஸாக்ட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எதுவும் கலர் வேணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதோட ஹெக்ஸ் வேல்யூவும் உங்களுக்கு வரும். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று டிசைனர்ஸ்க்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்து ஃபேன்சி ஜோன்ஸ். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 இந்த ஃபேன்சி ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. இப்போ நம்ம இந்த விண்டோவை கொண்டு போய் நான் ஓரத்தில் வச்சேன் அப்படின்னா அது இப்படி ஓரத்தில் ஸ்டிக் ஆகிடும். இந்த இடத்துல நான் இன்னொரு விண்டோ வச்சுக்கலாம். ஸோ ரைட்டா? அப்படி இல்லாட்டி நான் இந்த இடத்துல இந்த மேக்ஸிமைஸ் பண்ண செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு லேஅவுட்லேயே எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு சில லேஅவுட்ஸை காமிக்கும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நமக்குன்னு வேண்டிய கஸ்டம் லேஅவுட்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட்டு. ஸோ இப்போ நான் இதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷிஃப்ட் அமுக்கினேன் அப்படின்னா இந்த லேஅவுட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அது தனியாக ஒரு லேஅவுட் காமிக்கும். ஸோ அந்த லேஅவுட்டில் நான் இதை வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு வேணுன்ற மாதிரி லேஅவுட்டில் நம்ம கிரியேட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே லான்ச் லேஅவுட் எடிட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஅவுட்டை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு வேணுன்ற லேஅவுட்டை இங்கே வச்சுக்கலாம். இல்லை கஸ்டமாக லேஅவுட் வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கிரிட்டோ இல்லை கேன்வாஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விண்டோஸே நீங்கள் அலைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஸ்டன்ஸு, ஸ்பேஸிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல விட நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம விண்டோஸில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
தென் அடுத்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆட்-ஆன்ஸ். ஜென்ரலாக நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவ்யூ டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா சில ஃபைல்ஸ் மட்டும்தான் ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு காமிக்கும், ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் நார்மலான ஜேபக் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கும். ஆனால் இந்த ஒரு டூலை எனேபிள் பண்ணுறது மூலியமாக நம்மளால் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸை கூட நம்மளால் ப்ரிவ்யூ பண்ண வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விஜி ஃபார்மட், இங்கே கீழே இருக்க மாதிரி நிறையா ஃபார்மட், இல்லை இந்த சோர்ஸ் கோட் ஃபார்மட், இல்லை பிடிஎஃப் ஃபார்மட், இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்டுக்கும் நமக்கு ப்ரிவ்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் ப்ரிவ்யூ டேப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிவ்யூ பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீசைசர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்லேயே இருக்குது, இந்த இமேஜ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏற்பட்ட இமேஜஸ் இருக்கா, இப்போ இந்த ஒரு இமேஜை மட்டும் ரீசைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே 2 ஆப்ஷன் புதுசாக இருக்கும், ரீசைஸ் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு. அங்கே ரீசைஸ் பிக்சர்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோவே ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்மால் அப்படின்னு இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மீடியம், லார்ஜ், இல்லை ஃபோன் சைஸுக்கா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கும் தனித்தனி டிஃபால்ட்டாக சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கஷ்டமாக வேணும்னா கூட அதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 720p ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது யூடியூப் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பேன். அதை வந்து என்னால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக மீடியம் ஆக்க முடியும், இல்லை பெருசாக 1080 கூட மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜில் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு விண்டோஸ்லேயே வரக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மேனேஜர். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு டூல். இதை வச்சு நம்ம கீபோர்டில் உள்ள கீஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏ அழுத்தினேன் அப்படின்னா ஏ தான் டைப் ஆகணும். அதை வந்து நம்ம பீனு செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஏன்ற கீயை டைப் படிக்கும்போது நமக்கு பீன் விடும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு பார்த்தோம் என்ன தோணுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச லேப்டாப்பை பிடிங்கி இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அவனை கொஞ்சம் நம்ம அலற விடலாம். என்னுடைய தாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதிலே யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்ரு ரீமேப் ஷார்ட்கட் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம விண்டோஸ்க்குன்னு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அது வந்து நிறைய ஆப்பில் ஒர்க் ஆகும். அந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம இங்கே ரீமேப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு Ctrl+C நமக்கு காப்பி அப்படின்றது தெரியும், Ctrl+V பேஸ்ட்ன்றது தெரியும். ஆனால் Ctrl+V நம்ம காப்பின்னு செட் பண்ணிக்கலாம், Ctrl+C பேஸ்ட்னு செட் பண்ணிக்கலாம். இப்படி நான் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்லெஸ் டூல் மாதிரி தான் தெரியும். பட் சில ஆப் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட்லுக் மாதிரியான ஆப்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு Ctrl+F அப்படின்றத அமுக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் டூல் பார் ஓப்பன் ஆகாது, அதுக்கு பதில் ஃபார்வர்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஆப்பில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து வித்தியாசமாக வேலை செஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் நார்மலாக ரீமேப் பண்ணிக்கலாம். இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே டைப்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுற ஷார்ட்கட் நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே செட் ஆயிரும். இந்த இடத்துல எந்த ஷார்ட்கட்டுக்கு அதை மேப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அவுட்லுக்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவுட்லுக்கில் Ctrl+F ரைட்டா. தென் அடுத்து எதில் மேப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த சாஃப்ட்வேரில் ஃபைண்டுக்கு என்ன கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு F3 F4 நினைக்கிறேன். ஸோ நான் F3 இங்கே நான் கொடுக்குறேன். F3 கொடுத்தா இங்கே F3 செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு எந்த ஆப்புக்கு வேணும் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் அவுட்லுக் அப்படின்றத கொடுக்கணும். இங்கே நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்து மவுஸ் யூட்டிலிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்ட்ரோலர் ரெண்டு ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான மவுஸுக்கு சுற்றி ஒரு ஹைலைட்டர் மாதிரி ஆயிரும். ஸோ என் மவுஸ் எங்கெங்கே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதுக்கூடிய ஆப்ஷன் இங்கே இருக்குது. தென் அடுத்து மவுஸுக்கு நான் ஹைலைட்டர் செட் பண்ணிக்கலாம், அதாவது மவுஸோட கிளிக்கு. இப்போ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, Windows+H. நான் Windows+H அழுத்தினேன் அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் எங்கேயாவது போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட் ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ நான் எங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இதனால் தெரியும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மவுஸ் பாயிண்ட்டுக்கு நம்மளால் கிராஸ் ஹேர்ஸை கூட செக் பண்ண முடியும். இது எங்கே யூஸ் ஆகும் எனக்கு தெரியல. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா Windows+Alt+P அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி என் மவுஸை சுற்றினா கிராஸ் ஹேர் வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் இதோட இந்த அப்பியரன்ஸ், கலர் இது எல்லாத்தையும் கூட மாற்றலாம். இந்த மூணுத்துக்கே நீங்கள் மாற்றலாம், ரைட்டா. தென் அடுத்து பவர் ரீநேம். இது வந்து நீங்கள் குரூப் ஆஃப் ஃபைல்ஸை கொஞ்சம் ரீநேம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தம்ப்நெயில் வச்சிருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல் நேம்லையும் காப்பின்னு இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் நேம் வந்து இதோட PST ஃபைல்ஸுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து காப்பின்னு அதுவே டிஃபால்ட்டாக சேவ் இருக்கு, நானே போய் விட்டுட்டேன். ஸோ இதில் உள்ள எல்லாத்துலேயும் இந்த காப்பின்றதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பவர் ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இங்கே சர்ச் ஃபார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நான் காப்பி அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு ரீநேம் ஆப்ஷனில் இந்த காப்பி எல்லாமே ரிமூவ் ஆகி இங்கே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் இங்கே எதுவுமே காப்பி அப்படின்றது இருக்காது. தென் அடுத்தது மேபி இந்த காப்பின்ற வேர்டு எடுத்துகிட்டு நான் வேறு ஏதாவது வேர்டை ரீப்ளேஸ் பண்ண நினச்சேன் அப்படின்னா அதேமாரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் காப்பின்னு இருக்கா, நான் டி அப்படின்னு கொடுக்குறேன். டீன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த காப்பின்ற இடத்த எடுத்துகிட்டு இங்கே டி அப்படின்றது மாறிடும். ஸோ நான் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அந்த நேம் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸோட நேமை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்து பவர் டாய்ஸ் ரன்.
ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். இதுக்கோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஸ்பேஸ். ஸோ இப்போ ஆல்ட் ஸ்பேஸ் நான் அழுத்தினேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். இங்கே என் சிஸ்டமில் இருக்க எந்த ஆப் ஆனாலும் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரீ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ப்ரீமியர் ப்ரோ இந்த அதோட ஸ்டார்டிங் ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து ஆப்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்னால் இந்த ஆப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸையும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் யூசரில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை அந்த ஸோ இந்த ஆப் இருக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகலாம். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்களும் இதில் நம்ம பண்ண முடியும். இதை விண்டோஸோட சர்ச்லேயே பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ விண்டோஸோட சர்ச் இருக்கா, இங்கே நான் பிஆர்இ அப்படின்னு டைப் அடித்தேன் அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசிக்காக அது கீழே தான் இருக்கும். பட் இந்த ஒரு டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட் டேப் பக்கத்தில் உள்ளது தான். இங்கே நான் ப்ரீ நடிச்சாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது ஆப்புக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் வெப்பில் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக படிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ஷார்ட்கட் கைடு. விண்டோஸோட ஷார்ட்கட் நிச்சயமாக ஏகப்பட்ட பேரோட ஒர்க்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அந்த ஷார்ட்கட்லாம் நமக்கு மறந்து போச்சு அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்கட் கைட் இருக்கா, இதோட ஆப்ஷன் எனேபிள் இருக்கா, இதோட ஷார்ட்கட்டை பார்த்து வச்சுக்கோங்க. விண்டோ ஷிஃப்ட் ஸ்லாஷ். ஸோ இப்போ நான் விண்டோ ஷிஃப்ட் ஸ்லாஷ் அமுங்கினேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுடைய ஷார்ட்கட் எல்லாமே எனக்கு இங்கே வந்துடும். இப்போ ஏன்னா ஆக்ஷன் சென்டர், டி ஹைட், டெஸ்க்டாப் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இதெல்லாமே நீங்கள் வெறும் ஏ அமுங்கினா ஒர்க் ஆகுது. நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஏ, விண்டோஸ் ப்ளஸ் டின்னு அப்படியே அமுங்கினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் டின்னு மறந்து போச்சு அப்படின்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதை தவிர்த்து வீடியோ கான்ஃபரன்சிங் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்களா இருந்ததுன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஷார்ட்கட் அமுங்கினீங்க அப்படின்னா உங்களால் மைக்கையும் கேமராவும் ஒரே நேரத்தில் மியூட் பண்ண முடியும். இல்லை மைக்கை மட்டும் மியூட் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ஷிஃப்ட் ஏ, கேமரா மட்டும் மியூட் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ஷிஃப்ட் ஓ. இதையுமே நீங்கள் மூணையுமே உங்களுக்கு வேணுன்ற கீயை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 உடைய பவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னது வந்து விண்டோஸ் 11க்கு தான். விண்டோஸ் 10க்குமே இதே மாதிரியான ஒரு டூல் இருக்குது. பட் அதில் வந்து இதே ஃபீச்சர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில பல விஷயங்கள் டிஃபரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறையவே புது புது வீடியோக்கள் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.